விஜய், உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பாவை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, வயசும் ஜாஸ்தி. ஆனா என்னோட மொத்த வாழ்க்கையை சேர்த்து பார்த்தா கூட உங்க அப்பா ஒரு நாள் படுற கஷ்டத்தை நான் பட்டதில்லை. அந்த அளவுக்கு வேதனை மனசுக்குள்ள வச்சிருக்காரு. எவ்வளவு வைராகியம் இருக்கணும் தெரியுமா? உங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கும். நேரமும் காலமும் மனுஷனை போட்டு என்ன பாடுபடுத்துது. நேரம் காலத்துல சொல்லவே கூடாது. பாழா போன மனுஷங்க படுத்துற பாடு, இவ்வளவு போராட்டம். நல்லதே நினைக்கிறேன். என் அப்பாவுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஏன் அவருக்கு மட்டும் இப்படி இல்ல? விஜய், அழாத விஜய். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க அப்பாவை நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. கடவுள் அவரை ரொம்ப சோதறாரு. நீ அழாத விஜய், எல்லாம் சரியா போயிடும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லக்கா. அப்படி எல்லாம் சொல்லாத விஜய். காலம் புறம் இப்படி இருந்துராது. நானும் எல்லாம் பார்த்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஜானியர்னா முழம் சறுக்குது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. விஜய், அழுது ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? பேசாம படுத்து ரெஸ்ட் எடு போ. ஏங்க, நான் ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? எனக்கு மனசே சரியில்லை. நான் வேணா ஒரு 2 நாள் தனக்கா வீட்டுல தங்கிட்டு வரட்டுமா? அதுவும் நல்ல ஐடியா தான். போய் இருந்துட்டு வா. விஜய், இவ்வளவு வருத்தத்திலையும் நீ உங்க அக்கா தனமும் ஒண்ணு சேர்ந்தீங்க பாரு, அதான் பெரிய சந்தோஷம். அழாத. டே குமார், ஒரு நிமிஷம் வா. என்ன லட்சுமணா, எது கூப்பிட்ட? என்னடா இப்படி ஆயி போச்சு? விஜயும் தனமும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்க. என்னால நினைச்சு பார்க்க முடியலையே. ஆரம்பிச்சிட்டியா? ஏயா, அக்கா தங்கச்சி ஒன்னா சேர்ந்தா உனக்கு என்ன வருத்தம்? ஏன் இப்படி மாறிட்ட? நல்ல எண்ணம் வேணையா மனுஷனுக்கு? போயா, இப்ப வேலையை பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? போயா. என்னது, அந்த மாணிக்கம் உன்ன அடிச்சானா? ஏண்டா இவ்வளவு நடந்து உன்னை கை நீட்ட வேற செஞ்சிருக்கான், அதுக்கப்புறமா அவனை சும்மா விட்ட? என்ன மட்டும் விட்டு இருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன தடுத்துட்டாங்க. அந்த ராஜம் பொம்பளையே இல்லடா. ச்சே, ஒன்னு அடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் மருமகளை பத்தி அந்த அம்மா எப்படி கேவலமா பேச முடியும்? இதை நான் சும்மா விட போறேன். மாமா, அதெல்லாம் எதுக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு. ஹலோ ஹலோ, யாரு? ராஜமாமா பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் தான்மா, ரவிய பெத்தவன் பேசுறேன். ஏமா, நீங்களும் உங்க பிள்ளை என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? போன இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு வரதை விட்டுட்டு அனாவசியமா பேசி அசிங்கமா 4 பேரை திட்டி என் பிள்ளைய வேற அடிச்சிருக்கீங்க. யோ, என்னையா பெருசா பேசிக்கிட்டே போற? நீ பெத்து வச்சிருக்கிய புள்ள அது இருக்கிற லட்சணத்துக்கு அப்படிதான் நடக்கும். நீங்க இப்படி சத்தம் போட்டு பேசினா நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாயிடாது. யோ, நடந்தது உனக்கு என்னையா தெரியும்? நீ என்ன எங்க கூட இருந்த? உன் புள்ள பேசினதுக்கு என் புள்ள அந்த மட்டில விட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படியா? இத பாருங்க, நடந்ததெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். தெரியாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க பேச்சும் உங்க செயலும் தான். தொடர்ந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கெடுதலா முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னையா சாபமா விடுற? பேசுனதெல்லாம் நீ பெத்தி வச்சிருக்கிய அவன்தாயா? அவன் பொண்டாட்டிய பத்தி பேசினா அவனுக்கு கோவம் வராம என்னமா செய்யும்? நீங்களும் ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணை வேற பெத்து வச்சிருக்கீங்க. எப்படி பேசணுங்கிற நாகரிகமே இல்லாம பேசிருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? யோ, என்னையா நீ என்ன பெரிய ஒழுங்கா? பார், ரொம்ப பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும். 4 பேடா. ஆமா அம்மா, என்னம்மா அதெல்லாம்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பாத்தியாடா, அந்த எடுபட்ட பைய கழுத ரவியோட அப்ப என்ன பேச விடாத போன் பண்ணி கண்டபடி என்ன திட்டிட்டு இருக்கான அந்த ஆளு. போனை கொடுமா. நீ இப்படி வா. ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். செல்வம் தம்பி, நான் தான்ப்பா பேசுறேன். பாத்தியாப்பா, உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து பண்ண வேலையை பாத்தியா? ஏதோ மனசு துடிச்சு போய் போன் பண்ணி கேட்டா உங்க அம்மா எப்படி பேசுறாங்க பாத்தியா? நீங்க பெரியவங்க, தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல பெருசுப்படுத்த வேண்டாம். என்னப்பா இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்க அம்மா உங்க அண்ணனும் எப்படி நடந்திருக்காங்க? ச்சே, எனக்கு தெரியும். டேய், போனை என்கிட்ட குடுற, நான் பேசுறேன். இரு, முதல்ல பொறுமையா இரு. அட குடுறான்னு சொல்றல, ப்ளீஸ் சொன்னா கேளு. பொறுமையா இரு. இத பாருங்க, எனக்கும் நடந்த விஷயம்லாம் தெரியும். இந்த நேரத்துல பேச வேண்டாம்.
ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், ரொம்ப சாரி. டேய் என்னடா அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் அப்பான்னு கூப்பிடுற? என்ன பேச்சு பேசுறான்? பொம்பளை கிட்ட பேசுறாங்கிற எண்ணம் மரியாதை இருக்கா அந்த ஆளுக்கு? மரியாதையா? அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஏண்டா ஒருத்தன் போன் போட்டு உன் அம்மாவை திட்டுறா, நீ என்னடா என்னைய பேசுற? அசிங்கமா இருக்கு. நீ நடந்துக்கிறதும் உனக்கு சப்போர்ட் பண்ற பேர் வழி அண்ணா நடந்துக்கிறதும் அசிங்கமா இருக்கு. அசிங்கத்தோட உச்சம். டேய் வாய் மூடுமா. இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேச. வணக்கம் சார். வாங்க வாசு, உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். 1000 சொன்னாலும் அம்மா பேசுனது தப்பு தான். ரொம்ப சாரி. என்ன சார் நீங்க உங்க அம்மா தானே பேசுனாங்க? பரவாயில்ல சார். வணக்கம் சார். என்ன தம்பி நீங்க வந்திருக்கீங்க, தங்கச்சி வரல? அதை பத்தி சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். சக்திக்கு 2 நாள் லீவ் வேணும். ஏன் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல 60 கிலோமீட்டர் தூரத்துல ஏதோ குரு பகவான் கோயில் இருக்குதான், அதுக்கு பரிகாரம் பண்ணமா. அதனால சக்திய கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இல்ல சார், விடிய காலையில கிளம்புனதுனால போன் பண்ண முடியல. எப்ப இருக்காங்க நீங்க? ஏதோ பரிகாரம் பண்ணமா சார். அடா போப்பா, இந்த பரிகாரம் இதெல்லாம் வேஸ்ட். பரிகாரங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்ததுனே. நாம பரிகாரம் செய்ய போன போது சிக்கலும் பிரச்சனையும் வந்துச்சுன்னா அது காரணம் பரிகாரம் இல்ல, அம்மா தான். சரி விடு. எதுக்கு என்ன கட் பண்றீங்க? கொடைக்கானல்ல அம்மாவால தான் பிரச்சனை வந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியும். விடுன்னு சொல்றேன்ல. அது மட்டும் இல்லைண்ணே, ரவியோட அப்பா போன் பண்றாரு. அவர் கொஞ்சம் கோவமா பேசினாருன்னே வச்சுக்குவோம். தப்பு நம்ம மேல இருக்குல்ல, நாம தானே அடங்கி போனோம். அம்மா வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறாங்க. அதுவும் பேச்சுனா என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்க? ரொம்ப மோசமால பேசுறாங்க. அம்மாவோட அட்டகாசம் தாங்க முடியலண்ணே. விடுறா. அப்படி இல்லண்ணே, தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அம்மாவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் நாளுக்கு நாள் அம்மா ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்புன்னு இதெல்லாம். எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியாதாடா? இதோட நிறுத்திக்க உன் பேச்ச. எப்ப என்ன பேசணும்னு தெரியாது. ஏன் வாசு இருக்காருன்னு பாக்குறீங்களா? அம்மாவோட பேச்சு தான் அவங்க வரைக்கும் பாதிச்சிருச்சே. வாய மூடுறா. நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அறிவுல உனக்கு? வெளில போடா. அவர் முதல்ல வெளில போடா. மாணிக்கம், என்னம்மா நீங்க இங்க? பாத்தியாடா அந்த ரவியோட அப்பனுக்கு இருக்கிற திமிர? அந்த ஆளும் அவன் மூஞ்சியும் போன் போட்டு என்ன கண்ணா பின்னாடி திட்டுறான்டா. சரி விடுங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நைட் பேசிக்கலாம். நைட் என்னடா நைட்டு? இப்ப என்ன நேரம் சரியில்லையா? அந்த கேடுகட்ட பயலுக்கு என்ன திமிர இருந்தா போன் போட்டு என்ன திட்டுவா? சரி விடுங்கம்மா, போங்கன்னு சொல்றேன்ல. நீ என்னடா என்ன விரட்டுற? நேரா போய் அந்த கிழமை சட்டையை பிடிச்சி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்டா. வா, சொன்ன காதுல ஏறாதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீங்க பாட்டு காதுல வாங்காம பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? அது இல்லடா மாணிக்கம், ஒருத்தன் பேசுறான்னா காது கொடுத்து கேட்டு பழகுங்க. உங்க பாட்டுல அப்புறம் வச்சுங்க. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பாருங்க. என் தலையே போற விஷயம் இருந்தாலும் அப்புறம் சொல்லுங்க. இந்த மாதிரி கடைக்கு வந்து கழுத்து இருக்காதீங்க. ஏண்டா கண்ட கழுதைங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த? நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுடா, எங்கேயாவது போய் தொலைற.
சார் வந்து நான் ஏப்பா வீட்டு விஷயம் பேசுறோம் அப்படியே நிக்கிற கொஞ்சம் கூட இங்கதான் தெரிய வேண்டாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, லீவுங்கிறது முன்கூட்டியே வந்து கேட்கணும். நீங்களா எடுத்துக்கிட்டோம்னு வந்து சொல்லக்கூடாது. நாங்களா பார்த்து கொடுக்கறதா லீவு, நீங்களா எடுத்துக்கிட்டா அது மரியாதை கிடையாது. முதல்ல உன் தங்கச்சி கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி நடக்கிறது இதான் கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே இப்படி நடந்தா அப்புறம் வீட்லயே இருந்துட வேண்டியதான். சாரி சார், நான் வரேன். அக்கா அக்கா அடடே விஜி, வா விஜி, வாங்க. சரி அப்படி நான் கிளம்புறேமா. ஏங்க சும்மா உட்கார்றது? இல்ல விஜய் இங்க வரணும்னு ஆசைப்பட்டுச்சு, கோவிதா துணைக்கு போக சொன்னாரு. நான் அப்படியே கிளம்புறேமா. ஏன் துணைக்கு வந்தா உட்காராம ஓடணும்னு சட்டம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா கிளம்பணும். வரமா, வரங்க. உட்காரு விஜி. வாக்கா நீ உட்காரு. சரி பாத்து. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம் விஜய், அதை வேற சொல்லணுமா? அப்பா எப்படி இருக்காரு? அது சொல்லவே மனசு நடுங்குது விஜய். ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் இவ்வளவு தூரம் மனசு தளர்ந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. நீ அவரை சமாதானப்படுத்தினியா? என்ன விஜய் இப்படி கேக்குற? என் மனசு கடந்து துடியா துடிக்குது. ஆனா அவர் முகத்தை பார்த்து என்னால பேச கூட முடியல தெரியுமா? அப்பா நெத்தியில எப்பவும் திருநூறு பூசி இருப்பாரு. ஆனா இப்ப அவரு வெறும் நெத்தியோட பார்க்கும்போது அவர் ரொம்ப வேதனையில இருக்காருன்னு தெரியுது. எனக்கும் மனசு ரொம்ப வெறுமையா இருக்குக்கா. எதுலயும் மனசு ஓடல. அதான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலாவது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு இங்க கிளம்பி வந்த. நீங்க வந்தது எனக்கும் ஆறுதலா இருக்கு விஜய். ஆமா, பவானி எங்க? அவ காலேஜ்க்கு போயிருக்கா.